வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். 3 நாட்கள் அரசுமுறை பயணம். இன்று போலாந்துக்கு புறப்படுகிறார் பிரதமர் மோடி. தமிழ்நாட்டில் திறக்கப்படும் புதிய தொழிற்சாலை, பெருகும் வேலைவாய்ப்பு. மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான முதல் கட்ட கலந்தாய்வு இன்று முதல் 27ஆம் தேதி வரை பதிவு செய்யலாம் என்று மாணவர் சேர்க்கை செயலாளர் அறிவிப்பு. வேளாங்கண்ணி திருவிழாவையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. முதலாவது டெஸ்ட் போட்டி இன்று தொடக்கம். இங்கிலாந்து இலங்கை அணிகள் மோதல். தமிழகத்தில் சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். அரசு முறை பயணமாக பிரதமர் மோடி இன்று போலாந்துக்கு செல்கிறார். ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் பிரதமர் மோடி நாளை மறுநாள் உக்ரைன் செல்கிறார். கடந்த மாதம் பிரதமர் மோடி ரஷ்யா சென்றிருந்தது ஐரோப்பிய நாடுகளிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் ரஷ்யா போர் தொடங்கியதற்கு பின்னர் முதல் முறையாக அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி நாளை மறுநாள் உக்ரைனுக்கு செல்கிறார். முதலில் இன்று போலாந்துக்கு பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி 2 நாட்களுக்கு பிறகு 23ஆம் தேதி போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைனுக்கு செல்ல உள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மருத்துவ உபகரண உற்பத்தி தொழிற்சாலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். சென்னை பொன்னேரி அருகே ஓம்ரான் நிறுவனம் அமைந்துள்ள மருத்துவ உபகரண உற்பத்தி தொழிற்சாலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். முதலமைச்சரின் ஜப்பான் சுற்றுப்பயணத்தில் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் ஓராண்டு காலத்தில் ஆலை அமைக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வர உள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் 19 நிறுவனங்கள் இன்று நேரடியாக தயாரிப்புகளை தொடங்க உள்ளது. மேலும் ரூபாய் 17,616 கோடி முதலீட்டுக்கான துவக்க விழா இன்று நடக்க உள்ளது. இதன் மூலம் சுமார் 65,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தான ஒப்பந்ததாரர்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டு இன்று ரூபாய் 51,000 கோடி முதலீட்டு திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டப்பட உள்ளது. மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான முதல் கட்ட கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் 2024-2025 ஆண்டிற்கான மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான இணையவழி விண்ணப்பங்கள் கடந்த மாத இறுதியில் துவங்கி இம்மாதம் 8ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்கள் 15% போக மீதமுள்ள 85% இடங்களுக்கு மருத்துவ கலந்தாய்வு இன்று காலை துவங்குகிறது. அதன்படி பொது பிரிவினர் இன்று காலை 10 மணி முதல் ஆகஸ்ட் 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை பதிவு செய்யலாம் என்று முதற்கட்ட கலந்தாய்வில் ஒதுக்கீடு பெறும் மாணவர்கள் செப்டம்பர் 5ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் கல்லூரிகளில் சேர வேண்டும் என்றும் மாணவர் சேர்க்கை செயலாளர் அறிவித்துள்ளார். வேளாங்கண்ணி மாதா திருவிழாவையொட்டி போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உத்தரவின் பேரில் 1050 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இது தொடர்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் மேலாண்மை இயக்குனர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் வேளாங்கண்ணி புனித அன்னை ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழாவையொட்டி பக்தர்களின் வசதிக்காக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலமாக சென்னை, பெங்களூரு, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் ஆகிய ஊர்களிலிருந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலமாக திருச்சி, தஞ்சாவூர், சிதம்பரம், புதுச்சேரி உள்ளிட்ட ஊர்களிலிருந்து வேளாங்கண்ணிக்கு மொத்தம் 1050 சிறப்பு பேருந்துகள் வருகிற 27ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வரையில் இயக்கப்பட உள்ளது. வேளாங்கண்ணியில் செல்லும் மற்றும் அங்கிருந்து பயணிகள் திரும்பும் வகையில் இணையதளம் மூலம் முன்பதிவு செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக உள் மாவட்டங்களில் தெற்கு மேற்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. இந்நிலையில் வட தமிழகம் மற்றும் அதையொட்டியுள்ள பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் லட்சத்தீவு மற்றும் அதையொட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நாளை முதல் வரும் 26ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளின் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது.
சமஸ்கிருதம் அறிவியல் சார்ந்த மொழி என தமிழக ஆளுநர் பேசிய கருத்து தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிரானது என்று ஸ்ரீபெரும்புதூரில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவிடத்தில் அவரது 80வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, நகர தலைவர் அருள்ராஜ் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விழாவை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சமஸ்கிருதம் அறிவியல் சார்ந்த மொழி என தமிழக ஆளுநர் பேசிய கருத்து தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டின் நலனுக்கும் எதிரானது என்றும் அவரது பேச்சு யாரும் பொருட்படுத்த தேவையில்லை என்றும் தெரிவித்தார். டெக்னாலஜி டெவலப்மெண்ட், இதற்கெல்லாம் மூல காரணம் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள். பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை இந்தியாவில் முதல் முறையாக கடைக்கோடி மக்களுக்கும் அதிகாரம் என்ற அடிப்படையில சாதாரண குப்பனும் சுப்பனும் பச்சை பேனாவில் கையெழுத்திடலாம் என்ற உரிமையை பெற்று தந்தவர். இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்பு, பஞ்சாயத்து ராஜ் ஆகட்டும், நகரபாலிகை ஆகட்டும், இன்று இந்தியாவில் மேலோங்கி இருக்கிறது. ஜனநாயகத்தை மாண்பை மீட்டெடுக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள். அவர் தன்னையே தன்னுடைய தேசத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் தலைவர். அவர் புகழ் வாழ்க என்று இன்று மலரஞ்சலி செலுத்தியிருக்கிறார். சமஸ்கிருதம் அறிவியல் சார்ந்த மொழின்னு சொல்லி ஆளுநர் பேசுறது எல்லாமே தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு நலனுக்கும் எதிரானது. அவர் பேச்சை யாரும் பொருட்படுத்த தேவையில்லை. மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் 80வது பிறந்த நாள் விழா கடலூரில் தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மேற்கு மாவட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி மற்றும் நகர காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மறைந்த முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தியின் 80வது பிறந்தநாள் விழா மாவட்ட செயலாளர் கண்ணன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் நகர காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரஞ்சித் குமார் உட்பட மாவட்ட நகர ஒன்றியங்களை சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ராஜீவ் காந்தியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து அவரது புகழை முழக்கமிட்டு கொண்டாடினர். செய்யாறில் மாவட்ட ரோட்டரி சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி எதிரில் மாவட்ட ரோட்டரி சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையும் இணைந்து சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது. பேரணிக்கு ரோட்டரி சங்க மாவட்ட ஆளுநர் ராஜன் பாபு தலைமை தாங்கினார். பேரணியை மாவட்ட ஆட்சியர் பல்லவி வர்மா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து சென்று சாலையில் அலைபேசி பேசாதே என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் மோட்டார் வாகன ஆய்வாளர் கருணாநிதி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பார்த்தசாரதி உள்ளிட்ட பல்வேறு நிறுவனத்தினர், பள்ளி மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வாலாஜாபேட்டையில் சேதமடைந்துள்ள அங்கன்வாடி மையத்தை மாற்றிவிட்டு புதிதாக அங்கன்வாடி மைய கட்டிடத்தை கட்டித்தர வேண்டும் என குழந்தைகளின் பெற்றோர் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பகுதியில் அங்கன்வாடி மைய கட்டிடம் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. இதில் அப்பகுதியை சேர்ந்த குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் கட்டிடத்தின் உள்பகுதி மற்றும் வெளிப்பகுதியின் மேற்கூரைகள் சேதமடைந்தும் இரும்பு கம்பிகள் வெளியே தெரியும்படியும் உள்ளது. மேலும் எந்த நேரத்திலும் அங்கன்வாடி மையம் இடிந்து விழும் நிலையில் உள்ளது எனவும் கழிவறை, மின்வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய அங்கன்வாடி மையத்தை கட்டித்தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசிற்கும் குழந்தைகளின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்க அங்கன்வாடி கட்டிடம் ரொம்ப மோசமா இருக்குது. மேல் கம்பி கூரை இடிந்தும் மழை நீர் உள்ள வருந்தும் சுமார் குழந்தைகள் 30 குழந்தைகள் அங்கன்வாடி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மழை நீர் உள்ள வருவதால் தண்ணீர் தேங்கி கொசு தொல்லை. இதனால் அங்கன்வாடி குழந்தைகளை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதினால் பெற்றோர்கள் நாங்கள் குழந்தைகள் அனுப்புவதற்கு பயப்படுகிறோம். மேற்கொண்டு இந்த அங்கன்வாடி கட்டிடம் கட்டித்தர மேற்படி நிர்வாகம் கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கரூரில் கால்நடை மருத்துவமனையை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். கரூர் மாவட்டம் தரகம்பட்டி பகுதியில் ரூபாய் 54 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கால்நடை மருத்துவமனையை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி மருத்துவமனையில் குத்துவிளக்கேற்றி வைத்து பணிகளை துவக்கி வைத்து கால்நடை மருத்துவமனையை சுற்றி பார்த்து அடிப்படை வசதி உள்ளதா என ஆய்வு செய்தார். அதன் பின்னர் மருத்துவமனை வளாகத்தில் மரக்கன்று நட்டு வைத்தார். இதனைத் தொடர்ந்து சின்னாம்பட்டி பகுதியில் பகுதி நேர நியாய விலைக் கடையை குத்துவிளக்கேற்றி வைத்து துவக்கி வைத்து பயனாளிகளுக்கு பொருட்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் கீதா செந்தில் மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
ராமநாதபுரத்தில் புதிதாக கட்டப்பட்ட கால்நடை நோயாளிகளுக்கு புலனாய்வு பிரிவு கட்டடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் சூரங்கோட்டை ஊராட்சி பகுதியில் 48,35,000 மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட கால்நடை நோய்களுக்கான புலனாய்வு பிரிவு கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இக்கட்டிடத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம், மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன், ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி, சூரங்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் தெய்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து தொடங்கி வைத்தனர். இதில் கால்நடை அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆம்பூர் அருகே எலக்ட்ரோ ஹோமியோபதி படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்த போலி மருத்துவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வெங்கடசமுத்திரம் பகுதியில் முறையாக மருத்துவ படிப்பு படிக்காத நபர் ஒருவர் எலக்ட்ரோ ஹோமியோபதி படிப்பு படித்துவிட்டு பொதுமக்களுக்கு ஆங்கில மருத்துவம் பார்த்து வருவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் துத்திப்பட்டு பகுதியை சேர்ந்த உமர் ஷெரீப் என்பவர் போலி மருத்துவம் பார்த்து வந்தது தெரிய வந்தது. அதன் பின்னர் அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்த மருத்துவ உபகரண பொருட்கள், மருந்துகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்ததுடன் கிளினிக்கை சீல் வைத்தனர். மேலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருக்கோவிலூரில் விநாயகர் அகவலை நாட்டியத்தில் 201 மாணவிகள் பங்கேற்று சாதனை படைத்து செம்மொழி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சி எல்லைக்குட்பட்ட கீழையூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற வீரட்டேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் சென்னையை சேர்ந்த ஸ்ரீசங்கர் நாட்டிய வித்யாலயா பள்ளியின் ஏற்பாட்டில் செம்மொழி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் வகையில் விநாயகர் அகவலை என்ற நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நாட்டிய மாணவிகள் 201 பேர் கலந்து கொண்டு உலக சாதனை படைத்தனர். உலக சாதனை நிகழ்ச்சியில் ஈடுபட்ட மாணவிகளுக்கு செம்மொழி உலக சாதனை அமைப்பின் சார்பில் பாராட்டு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியை திருக்கோவிலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். கோவில்பட்டியில் மாவட்ட போட்டோ வீடியோ ஒளிப்பதிவாளர்கள் சங்கம் சார்பில் 186வது சர்வதேச ஒளிப்பட தினம் மற்றும் மூத்த கலைஞர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் போட்டோ வீடியோ ஒளிப்பதிவாளர்கள் நலச்சங்கம் சார்பில் 186வது சர்வதேச ஒளிப்பட தினம் மற்றும் மூத்த கலைஞர்களுக்கு பாராட்டு விழா ராஜநாராயணன் நினைவரங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு சங்க தலைவர் கண்ணன் தலைமை தாங்கினார். செயலாளர் ரங்கராஜ் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் மற்றும் நகர்மன்ற தலைவர் கருணாநிதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அதன் பின்னர் மூத்த கலைஞர்கள் 26 பேருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் ஒளிப்பதிவு கருவியின் வரலாறு குறித்த குறும்படம் பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. கடலூரில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் தெற்கு மாவட்டம் சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பி. முட்லூரில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் தெற்கு மாவட்டம் சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணிக்கு மாவட்ட தலைவர் அப்துல் ரஹ்மான் தலைமை தாங்கினார். பேரணியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பேச்சாளர் நெல்லை மொய்தீன், மாவட்ட பேச்சாளர் முகமது ஜலால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மது, கஞ்சா உள்ளிட்ட பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு உரையாற்றினர். இதில் ஏராளமான பெண்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். பொள்ளாச்சியில் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் 80வது பிறந்தநாள் விழாவை காங்கிரஸ் கட்சியினர் சிறப்பாக கொண்டாடினர். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 80வது பிறந்த நாளை நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி பேருந்து நிலையம் முன்பு கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் பகவதி தலைமையில் ராஜீவ்காந்தியின் 80வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் திரளான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதனையடுத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. விழாவில் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செந்தில் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் திமுக கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். ஆவடி அருகே மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தியின் 80வது பிறந்த நாள் விழா நாகவல்லி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளுடன் கொண்டாடப்பட்டது.
சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அடுத்த பட்டாபுரம் பகுதியில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் 80வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஆவடி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் யுவராஜ் கலந்து கொண்டு நாகவல்லி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து பட்டாபுரம் காவல் நிலையம் அருகே அமைந்துள்ள ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து கொடிக்கம்பத்தில் கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் திரளாக காங்கிரஸ் கட்சியினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். சென்னையில் கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்ற இலவச கண் மருத்துவ முகாமில் தமிழச்சி தங்கபாண்டியன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச கண் கண்ணாடியை வழங்கினார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் 194வது வட்ட திமுக சார்பில் இலவச கண் மருத்துவ முகாமில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. முகாமில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர். பரிசோதனையில் கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிசை தங்கபாண்டியன் கண் கண்ணாடிகளை வழங்கினார். முகாமில் சோழங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மற்றும் 194வது வட்ட மாமன்ற உறுப்பினர் விமலா கருணா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூரில் தாலுகா அளவிலான குறுவட்ட விளையாட்டுப் போட்டியில் 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் மங்களூரில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஒரு வாரமாக தாலுகா அளவிலான குறுவட்டு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இதில் வேப்பூர், பாசார், மங்களூர், சிறுபாக்கம் உள்ளிட்ட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட தனியார் மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் கபடி, கைப்பந்து போட்டி, கூடைப்பந்து, நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெறும் பள்ளிக்கு பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்த வெங்கடேஸ்வரா குடும்பத்தின் கல்வி நிறுவனர் வெங்கடேஷன் கலந்து கொண்டு மாணவர்களிடையே சிறப்பு ஆற்றினார். இதில் தலைமை ஆசிரியர் கவிதா, உதவி தலைமை ஆசிரியர் இளையராஜா, உடற்கல்வி ஆசிரியர் கருப்பையா சரவணன் உள்ளிட்ட பள்ளி ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தனியார் பேருந்தின் படியில் நின்று பயணம் செய்த கல்லூரி மாணவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியிலிருந்து மதகடிப்பட்டு நோக்கி சென்று தனியார் பேருந்தில் அதிக அளவில் பயணிகள் பயணம் செய்தனர். பேருந்தில் 2 படிக்கட்டுகளிலும் மாணவர்கள் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். மேலும் பேருந்தின் மேல் கூரையில் அமர்ந்தும் ஏணியில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் மாணவர்கள் பயணம் செய்த வீடியோ காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அரியூர் தனியார் மருத்துவமனை அருகில் பேருந்து சென்ற போது படிக்கட்டில் பயணம் செய்த கல்லூரி மாணவர் ஒருவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து படுகாயமடைந்தார். இதில் நல்வாய்ப்பாக அந்த மாணவர் காயங்களுடன் உயிர் தப்பினார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் 1500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தற்காலிக பெண் உதவியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே எலவனாசூர் கோட்டை எலப்பன் நாயக்கர் பாளையத்தை சேர்ந்த விவசாயி தங்கமணி என்பவர் தனது மகனின் இறப்பு சான்றிதழ் கேட்டு உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆன்லைனில் பதிவு செய்துள்ளார். இந்நிலையில் இறப்பு சான்றிதழை பதிவு செய்து கொடுக்க வட்டாட்சியர் அலுவலகத்தில் தற்காலிக ஊழியர் சரஸ்வதி என்பவர் 1500 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தங்கமணி லஞ்ச ஒழிப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் ரசாயனம் தடவிய நோட்டினை தங்கமணி சரஸ்வதியிடம் அளித்த போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறை கண்காணிப்பாளர் சத்யராஜ் தலைமையிலான குழுவினர் சரஸ்வதியை கையும் களவுமாக பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். கோவையில் ஆவணி அவிட்டத்தையொட்டி சிவாச்சாரியர்களுக்கு பூணூல் மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவையில் ஆதிசைவ சிவாச்சாரியர் கூட்டமைப்பு சார்பில் நிறுவனர் கலிபோர்னியா சுவாமிநாதன் ஆணைக்கிணங்க சிவாச்சாரியர்களுக்கு பூணல் மாற்றும் நிகழ்ச்சி கோவை இடையூர் பாளையம் பகுதியில் உள்ள தாய் மூகாம்பிகை திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஆதிசைவ சிவாச்சாரியர் கூட்டமைப்பின் கோவை மாவட்ட தலைவர் மணிகண்ட சிவாச்சாரியார் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் செல்லமுத்து சிவாச்சாரியார், ரவிச்சந்திர சிவாச்சாரியார், சோமசுந்தரேச சிவாச்சாரியார், செந்தில் சிவாச்சாரியார், ஐயப்ப சிவாச்சாரியார், நடராஜ சிவாச்சாரியார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் ஆவணி மாத பௌர்ணமியையொட்டி கொட்டும் மழையில் பக்தர்கள் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் திருக்கோவிலில் அமைந்துள்ள 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் ஆவணி மாத பௌர்ணமியையொட்டி பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வந்த பக்தர்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் கிரிவலம் சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்கள் அவசர தேவைக்கு சுகாதாரத்துறையின் மூலம் கோயில் மற்றும் கிரிவல பாதையில் சிறப்பு மருத்துவ முகாம்களும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் தங்கும் இடங்கள் மற்றும் அன்னதானம் வழங்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஆதம்பாக்கத்தில் அமைந்துள்ள சக்தி விநாயகர் ஆலயத்தின் 8ஆம் ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது.
சென்னை அடுத்த ஆதம்பாக்கம் சக்தி விநாயகர் ஆலயத்தின் 8ஆம் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் சுவாமிக்கு பாலாபிஷேகம், சந்தன அபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் சோழிங்கநல்லூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன், ஆலந்தூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் நங்கநல்லூர் பரணி பிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டு சக்தி விநாயகரை வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை 165வது வட்டக்கழக செயலாளரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான ஆலய ஸ்தாபகர் நரேஷ்குமார் செய்திருந்தார். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். 3 நாட்கள் அரசுமுறை பயணம். இன்று போலாந்துக்கு புறப்படுகிறார் பிரதமர் மோடி. தமிழ்நாட்டில் திறக்கப்படும் புதிய தொழிற்சாலை, பெருகும் வேலைவாய்ப்பு. மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான முதல் கட்ட கலந்தாய்வு இன்று முதல் 27ஆம் தேதி வரை பதிவு செய்யலாம் என்று மாணவர் சேர்க்கை செயலாளர் அறிவிப்பு. வேளாங்கண்ணி திருவிழாவையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. முதலாவது டெஸ்ட் போட்டி இன்று தொடக்கம். இங்கிலாந்து, இலங்கை அணிகள் மோதல். தமிழகத்தில் சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.